சும்மா கவ்வின் பிறகு உண்டு பண்ணு ஜுமுலன் ஜுமுலாவை உண்டு பண்ணு அலா கிராரிகி அதனுடைய கோட்டின் மீது முஸ்தஈனன் உதவி தேடிய நிலையில் பெல் இபாரத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய வாசகங்களை உதவி தேடிய நிலையில் அதனுடைய கோட்டின் மீது ஜும்லாவை உண்டு பண்ணு. மிசால் மண் அராத யார் நாடுகின்றானோ ஐ யஹுர்ஜ உதவி வெளியேறுவதற்கு ஃபல் யஹுர்ஜ் அவன் வெளியேறட்டும். யாருக்கு வெளியே போக விருப்பமோ அவன் வெளியே போகட்டும். அப்போ இந்த இந்த மாடலை வச்சு கீழ்கண்ட வாசகத்தை அமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபல் யஹுர்ஜ் அப்படிங்கிறது வந்து அம்ருக்கு ஆய்வு. லி எஃப் அல் லி எஃப் அலா லி எஃப் அலு லி தஃப் அல் லி தஃப் அலா லி எஃப் அல்னு இது வந்து அம்ருக்கு ஆய்வு. அம்ருக்கு ஆய்வு தான் எல்லாமே உதாரணம் தான் கொடுத்து வச்சுருக்காங்க கீழே எல்லாத்துக்கும். மண் அராத யார் நாடுகின்றானோ ஐ எதுகுல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைவதை யார் நாடுகின்றானோ ஃபல் யௌமல் அவன் செய்யட்டும் அமலன் சாலிகன் நல்ல அமலை அவன் செய்யட்டும். அப்போ எல்லாத்தையும் இதே போல் இங்கே ஃபுல்லாக அம்ருக்கு ஆய்வை சேர்த்துக்கிட வேண்டிதான். அமன் அராத யார் நாடுகின்றானோ ஐயரிஃப அறிவதை அஹ்பார செய்திகளை அறிவதை யார் நாடுகின்றானோ ஃபல் எக்கர அவன் படிக்கட்டும் சுஃப அதாவது பத்திரிகைகளை அவன் படிக்கட்டும் யஸ்மா அவன் கேட்கட்டும் இதாயத்தை ரேடியோவை அவன் கேட்கட்டும். அப்போ யார் செய்திகளை அறிய நாடுகின்றானோ அவன் பத்திரிகைகளை படிக்கட்டும் அதாவது நியூஸ் பேப்பர்களை படிக்கட்டும் மேலும் ரேடியோவை கேட்கட்டும். அப்போ இந்த கிதாபு எழுதி முடித்தது 92 வாக்கில் நினைக்கிறேன். அப்போல்லாம் ரேடியோ தான். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரல, டிவிலாம் ரொம்ப கம்மி. இப்போ இந்த கிதாபு எழுதின உஸ்தாதும் இப்போ சமீபத்தில் தான் இறந்தாங்க, வாணியம்பாடி சேர்ந்தவங்க. அப்போ இது 92லேயே இதோடைய பதிப்புலாம் முடிஞ்சு போயிருக்கும். அதனால் ரேடியோவை பற்றி வருது. இஸ்முல் இதாகத்தை ரேடியோவை கேட்கட்டும் அப்படின்னா ரேடியோவில் உள்ள செய்திகளை கேட்கட்டும். வமன் அராத யார் நாடுகின்றானோ ஐ எஜ்லிஸ உட்கார்வதற்கு ஃபி சஃபில் அவ்வளி முதலாவது சஃபிலே யார் உட்கார்வதற்கு நாடுகின்றானோ ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே முதலாவது சஃபிலே யார் உட்கார்வதற்கு நாடுகின்றானோ ஃபல் எதுஹப் அவன் போகட்டும் பக்கிரன் விரைவாக போகட்டும். விரைவாகனா முதல் ஆளாக போகட்டும், முன்னாடியே போகட்டும் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக போகட்டும். பக்கிரனுக்கு வந்து பல அர்த்தம் சுச்சுவேஷன் தகுந்த மாறும். சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு போகட்டும் அப்படின்னு அர்த்தம். வமன் அராத யார் நாடுகின்றானோ ஐ எஸ் அலனி என்னிடம் கேட்பதற்கு சுவாலன் கேள்வியை என்னிடம் கேட்பதற்கு யார் நாடுகின்றானோ ஃபல் எஸ் அலனி அவன் என்னிடம் கேட்கட்டும் பகுத பின்னால் இன்திகாய் தரிசி பாடம் முடிந்த பின்னால் அவன் என்னிடம் கேட்கட்டும். 5வது மண் அராத யார் நாடுகின்றானோ ஐ எதுகப செல்லுவதை இலல் முஸ்தஸ்வா ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதை யார் நாடுகின்றானோ ஃபல் யஹுத் அவன் எடுக்கட்டும் வரக்கத்தன் பேப்பரை மினல் முதீரிடமிருந்து ஒரு பேப்பரை எடுக்கட்டும். அப்படின்னா முதீர்கிட்ட இருந்து ஒரு பேப்பரை வாங்கிட்டு வாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா ஹெச்எம்கிட்ட இருந்து பேப்பர் வாங்கி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அர்த்தம். மண் அராத யார் நாடுகின்றானோ ஐ எதுகப அப்படின்னு மண் அராத யார் நாடுகின்றானோ ஐ என்ஜஹ வெற்றி பெறுவதை பி தக்தீரில் மும்தாஜ்னா ஒரு மதிப்பு எக்ஸலண்ட்டு ஒரு மதிப்புள்ள தக்தீர்னா மார்க்கு ரிசல்ட்டு அந்த மாதிரி ஒரு மதிப்பு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொண்டு அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கில் வெற்றி அடைய நாடுகின்றவன். தக்தீர்னா மார்க்கு இல்லாட்டி சதவீதம் அந்த மாதிரி. மும்தாஜ்னா ஒரு மதிப்புள்ள ஒரு நல்ல மார்க்கில் வெற்றி அடைய நினைப்பவன். ஃபல் எஜ்கத் அவன் முயற்சி செய்யட்டும் லைல நகார இரவு பகலாக லைல்னா இரவு நகாரனா பகல் இரவு பகலாக அவன் முயற்சி செய்யட்டும். நைட்டும் பகலுமா பாடுபட்டு படிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். வமன் அராத யார் நாடுகின்றானோ ஐ எஃப் விளங்குவதை இஸ்லாத்தை விளங்குவதை யார் நாடுகின்றானோ ஃபஹ்மன் ஜயீதன் ஃபஹ்மன்னா விளங்குறது ஜயீதன் நன்றாக. அப்போ நன்றாக இஸ்லாத்தை விளங்க யார் நாடுகின்றானோ ஃபல் எத்த அல்லம் அவன் கற்றுக்கொள்ளட்டும் லொகத்தல் அரபியத்தை அரபி மொழியை அவன் கற்றுக்கொள்ளட்டும்.
மண் அறாத யார் நாடுகின்றானோ ஐயகுத்தரி மகு தான் மதிப்பு பெறுவதை நாச மனிதர்களிடம் தான் மதிப்பு பெறுவதை யார் நாடுகின்றானோ ஃபல் யகுத்தரிமுகும் அவன் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கட்டும். அடுத்து பயிற்சி 3. ஐயின் விவரி அதாத்த சர்த்தி சர்த்துடைய எழுத்தை விவரி சர்த்த ஜவாபகு சர்த்தையும் ஜவாபையும் குறிப்பிடு. ஐயன்னா குறிப்பிடுன்னு அர்த்தம். அப்போ சர்த்துடைய எழுத்தை குறிப்பிடு. சர்த்த ஜவாபகு அதனுடைய ஜவாபையும் குறிப்பிடு. ஃபி குல்லி ஜும்லத்தி மிம்மாயத்தி பின்வரக்கூடிய எல்லா ஜும்லாவிலையும் சர்த்துடைய எழுத்து சர்த்து அதனுடைய ஜவாபு எல்லாத்தையும் குறிப்பிடு. லவை ஹத்தன் ஒரு கோட்டை வை ஹத்தன் வாஹிதன் ஒரு கோட்டை வை தகுத்த அதாத்தி சர்த்தி சர்த்துடைய எழுத்துக்கு கீழ் ஒரு கோடு போடு. ஹத்தைனி 2 கோட்டை போடு. லவ்வை ஹத்தைனி 2 கோட்டை வை தகுத்த சர்த்தி சர்த்துக்கு கீழே 2 கோட்டை போடு. அடுத்து லவை சலாசத்தை 3 ஹுத்தூத்தின் 3 கோட்டை போடு. தகுத்த ஜவாபி சர்த் ஜவாபு சர்த்துக்கு கீழே 3 கோட்டை போடு. வைதாக்கான ஜவாப் ஆகியிருந்தால் முக்குத்தரினன் சேர்ந்ததாக பில்ஃபா ஃபாவை கொண்டு சேர்ந்ததாக ஆகியிருந்தால் ஃபதுக்குர் சபப ஏன் ஃபா வந்திருக்குன்னு கூறு. ஃபதுக்குர் கூறு சபப காரணத்தை கூறு. அப்போ சர்த்துடைய எழுத்துக்கு கீழே 1 கோடு சர்த்துக்கு கீழே 2 கோடு ஜவாபுக்கு கீழே 3 கோடு ஃபே இருந்துச்சுன்னா அந்த ஏன் இந்த இடத்துல ஃபே வந்திருக்கு அப்படின்னு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான் வமை எத்தக்கில்லாக யார் அல்லாஹ்வை அஞ்சு கொள்கின்றானோ யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றானோ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் யஜ்அல் அவன் ஆக்குகிறான் லஹு அவனுக்கு மஹ்ரஜன் வெளியேறும் ஒரு இடத்தை ஆக்குகின்றான். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றானோ யஜ்அலுடைய ஃபேல் இது ஃபாயில் அல்லாஹ் யஜ்அல் ஆக்குகிறான் அல்லாஹ் ஆக்குகிறான் லஹு அவனுக்கு மஹ்ரஜன் வெளியேறும் இடத்தை ஆக்குகின்றான். எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சூரத் தலாக்கில் கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான் ஈயக்குன் மினுக்கும் உங்களிலிருந்து ஆகியிருந்தால் இஸ்ரூன சாபிருன பொறுமையான 20 பேர் உங்களிலிருந்து ஆகியிருந்தால் எக்லிபு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மியத்தைனி 200 பேரை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொறுமையான 20 பேர் இருந்தால் அந்த 20 பேர்த்தால் 200 பேரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சூரத்துல் அன்ஃபாலில் வருது. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான். அப்போ என்ன பண்ணும் கேள்வி என்ன சர்த்துடைய எழுத்துக்களை 1 கோடு சர்த்துடைய எழுத்து கீழே 1 கோடு சர்த்துக்கு கீழே 2 கோடு ஜவாபுக்கு கீழே 3 கோடு இதே போல் எல்லாத்துலேயுமே. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான் ஃபமன் தவ்வ ஹைரன் தவ்வானா நல்லா எக்ஸ்ட்ரா செய்கிறது நல்லதில் கூடுதலாக செய்கின்றானோ ஃபஹுவ அப்படி முயற்சி செய்கின்றானோ தவ்வ அப்படின்னு நல்லதை ஹைரன் நல்லதை யார் செய்கின்றானோ ஃபஹுவ அதுவாகிறது ஹைருல்லஹு அது அவனுக்கு நல்லதாக இருக்கும். தவ்வ அப்படின்னா தவ்வானா எக்ஸ்ட்ரா செய்கிறது. அப்போ நோன்பை பற்றி வர ஆயத்தில் நீங்கள் நோன்பு நோக்க ஏதோ ஒரு காரணத்தால் நோன்பு நோக்க முடியாமல் போச்சு அப்படின்னா ஏழைகளுக்கு உணவளியுங்கள் அப்படின்ட்டுருக்கு. அப்போ அது குறிப்பிட்ட அளவை விட கூட செஞ்சாலும் நல்லது தான் அப்படிங்கிறது தான் இந்த தவ்வ சொன்ன அளவை விட கூடுதலாக கொடுக்கறதுக்கு பேர் தவ்வ. காலையில் சில அது அவருக்கு நல்லதாக இருக்கும். காலையில் சில நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் அத்ரக்க யார் அடைந்து கொண்டானோ ரக்கத்தன் ஒரு ரக்காத்தை மினசராத்தி தொழுகையிலிருந்து பக்கத்து நிச்சயமாக அதிரக்க அடைந்து கொண்டான் சராத்தை தொழுகையை அடைந்து கொண்டான். அப்போ தொழுகையிலிருந்து ஒரு ரக்காயத்து கிடச்சாலும் அவன் முழு தொழுகை அடைஞ்ச மாதிரி தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மண் சர்த்துடைய எழுத்துங்கிறனால 1 கோடு அதிரக்க சர்த்து அப்படிங்கிறனால 2 கோடு அப்புறம் ஃபக்கத்து அதிரக்க ஜவாபுங்கிறனால 3 கோடு எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. காரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் ஹமல யார் சுமந்தானோ அலைனா நமக்கு எதிராக அலைனாக்கு நம் மீது அப்படின்னு அர்த்தம் எதிரான அப்படின்னு அர்த்தம் நமக்கு எதிராக யார் சுமந்தானோ சலாக ஆயுதத்தை
ஃபலைஸ மின்னா அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. நமக்கு எதிராவே யார் ஆயுதங்கள தூக்குறானோ, அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. கார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் குத்தில யார் கொல்லப்பட்டானோ, தூன மாலிகி அவனுடைய பொருளை பாதுகாப்பதற்கு, ஃபஹுவ ஷஹீதுன் அவன் ஷஹீதுடைய ஸ்தானத்தில இருப்பான். அவன் ஷஹீத். இப்ப தூனன்னா அன்றின்னு அர்த்தம் வரும். இது அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கனால தூன மாளிகை இப்போ பொருளை பாதுகாக்கன்னு அர்த்தம் வச்சுட்டேன். இதுக்கு ஒழுங்கா பார்க்கணும். அப்புறம் பார்த்து சொல்றேன். கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன் குத்தில யார் கொல்லப்பட்டானோ, தூன மாளிகி அவனுடைய பொருளை பாதுகாப்பதற்காக யார் கொல்லப்பட்டானோ, ஃபஹுவ ஷஹீதுன் அவன் ஷஹீது. தன்னுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்காண்டி போராடி ஒருத்தன் மௌத்தானா, காஃபிரால் இந்த திருடர்களால, இல்லாட்டி அபகரிக்கிறவங்களால கொல்லப்பட்டா, அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு இந்த ஹதீஸோட வராங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம சமுதாயம் நமக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா அனி யார் எனக்கு கட்டுப்பட்டானோ, ஃபகத் நிச்சயமா அத்தா அல்லாஹ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி. வமன் அசானி யார் எனக்கு மாறுபடுகின்றானோ, அதாவது எனக்கு மாறு செய்கின்றானோ, ஃபகத் அசல்லாஹ அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டான். எனக்கு மாறு செஞ்சவன் அல்லாஹ்வுக்கே மாறு செஞ்சவன் போல. வமை யுத்தியில் அமீர யார் அவர் அமீருக்கு கட்டுப்படுகின்றானோ, ஃபகத் அத்தா அனி அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். நமக்கு மேலே இருக்கிற ஒரு தலைவர், இப்போ நம்ம அவருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு நம்ம கட்டுப்பட்டோம்னா, அந்த இமாமுக்கு இல்லாட்டி அந்த தலைவருக்கு நம்ம கட்டுப்பட்டோம்னா, அது நபிக்கே நம்ம கட்டுப்பட்டதை போல. வமை யவுசில் அமீர யார் அமீருக்கு மாறு செய்கின்றானோ, நமக்கு மேலே உள்ள மேனேஜரு, மார்க்க விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இமாமு, ஒரு அமீர், ஒரு தலைவர். மை ஏசி அமீர யார் அந்த அமீருக்கு மாறு செய்கின்றானோ, ஃபகத் அசானி அவன் எனக்கு மாறு செய்து விட்டான். அப்போ யார் அமீருக்கு மாறு செய்கின்றானோ, அவன் எனக்கே மாறு செஞ்சவன் போல அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு கட்டுப்பட்டா அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி, எனக்கு கட்டுப்படலைன்னா அது அல்லாஹ்வுக்கே கட்டுப்படாதது மாதிரி, ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டா அது எனக்கு கட்டுப்பட்ட மாதிரி, ஒரு அமீருக்கு கட்டுப்படலைன்னா அது எனக்கு கட்டுப்படாத மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்கல ஹாதிகி சஜரத்த மன் யார் அக்கல சாப்பிட்டானோ, மின் ஹாதிகி சஜரத்தி இந்த மரத்திலிருந்து, ஃபலா யக்ரப்னா அவன் நெருங்க வேண்டாம், நம்மை நெருங்க வேண்டாம். சஜரத்துனா செடி, மரம் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டிருப்போம், அந்த பூண்டு, வெங்காயம். அப்போ அதை வச்சுக்கணும். அப்போ அந்த செடியில் உள்ள அந்த பூண்டு, வெங்காயத்தை சாப்பிட்ருந்தா, இங்கே பள்ளிகளில் நம்ம கிட்டக்க வர வேண்டாம், பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண் யார் அக்கறை சாப்பிட்டானோ, மின் ஹாதிகி சஜரத்தி இந்த செடியிலிருந்து, ஃபலா யக்ரப்னா அவன் நம்மை நெருங்க வேண்டாம். இப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு போக வேண்டாம் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். அந்த செடியை சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மண்கான யார் ஆகிவிட்டானோ யூமி பில்லாஹி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவனாக, வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடியவன் யார் ஆகிவிட்டானோ, ஃபல் யக்குல் அவன் சொல்லட்டும், ஹைரன் நல்லதே, அவ்வளது லியஸ்முத் மௌனமாக இருக்கட்டும். மறுமை நாளையும் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறவங்க பேசுனா நல்லது பேசுங்க, இல்லாட்டி வாய் மூடி இருங்க அப்படிங்கிறாங்க. 10 கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் உங்களிலிருந்து யார் பார்க்கின்றானோ, முன்கரன் ஒரு வெறுக்கத்தக்கதை உங்களிலிருந்து யார் பார்க்கின்றானோ, ஃபல் யுகையிர்ஹு அவன் அதை மாற்றட்டும் பியதிஹி தன்னுடைய கையை கொண்டு மாற்றட்டும். அப்போ தப்பான விஷயம் நடக்கிறத பார்த்தா கையால் தடுக்கணும். ஃபஇன்லம் யஸ்ததி அவன் அதற்கு சக்தி பெறாவிட்டால், ஃபல்யஸ்ததி அவன் சக்தி பெறாவிட்டால், அப்போனா அந்த கையால் தடுக்கிறதுக்கு அவன் சக்தி பெறாவிட்டால் பலகீனமானவனாக இருந்தால், ஃபபி லிசானிஹி வாயால் சொல்லி பார்க்கட்டும், ஃபபி லிசானிஹி அவன் நாவை கொண்டு, இப்போ நாவை கொண்டு அதை அவன் மாற்றட்டும் அர்த்தம். அவன் நாவை கொண்டு தடுத்து பார்க்கட்டும், சொல்லி பார்க்கட்டும். ஃபஇன்லம் யஸ்ததி அவன் சக்தி பெறாவிட்டால், ஃபபி கல்பிஹி அவன் இதயத்தை கொண்டு, அப்படின்னா அப்போ கையால் தடு, நாவால் சொல்லிப்பார். அதையும் தாண்டி தப்பு செய்கிறவன் பெரிய ஆளாக இருக்கிறான், பவர்ஃபுல்லானவனாக இருக்கான், வாயை திறந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னா, அப்போ மனசால் தப்புன்னு நினைக்கணும். இப்போ தாலிக்கு அலுகுஃபுல் ஈமான்
தாலிக்கு அதுவாகிறது. அலுவஃபு மிக பலகீனமானது. ஈமானி ஈமானில் மிக பலகீனமானது. கால முத்தநப்பி முத்தநப்பின்னு ஒரு கவிஞர். அந்த கவிஞர் சொல்கிறாரு, ஃபமன் யாருக்கு எக்கு ஆகிவிடுகிறது ஃபமின் முர்ரின் மரீலின் நோயாளியான அந்த நோயுடைய கசப்பான வாய் யாருக்கு ஆகிவிடுகின்றதோ எஜிது அவன் பெற்றுக்கொள்வான் முர்ரன் கசப்பை பிஹி அதை கொண்டு தண்ணீரை ஜுலால தண்ணீரை பெற்றுக்கொள்வான். எப்படி ஜுலாலனா நல்ல தண்ணீரை பெற்றுக்கொள்வான், கசப்பானதாக பெற்றுக்கொள்வான். எஜிது அவன் பெற்றுக்கொள்வான் முர்ரன் கசப்பானதாக பெற்றுக்கொள்வான். பிஹியுடைய லமீர் எங்கே வைக்கிறது? பிஹி அந்த வாயை கொண்ட சரிப்பா சொல்கிறேன். தண்ணீரை ஜுல்ஜால் நல்ல தண்ணீரை கசப்பானதாக அவன் பெற்றுக்கொள்வான். அப்போ அர்த்தம் புரிஞ்சிருச்சு, அதனால் அர்த்தம் வச்சாச்சு. அப்போ யாருக்கு நோயுற்று வாய் கசப்பாக இருக்கோ அவனுக்கு நல்ல தண்ணி கூட நல்லா ஜுலால்னா நல்ல டேஸ்டான குளிர்ச்சியான பல அர்த்தம் இருக்குது இந்த வார்த்தையை தேடும்போது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் கூட அவனுக்கு கசப்பாக தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன இருக்குன்னா எக்குன்